சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் மேட்டூர் அணையை தூர்வார வேண்டும், வண்டல் மண்ணை விவசாயிகள் இலவசமாக அள்ளி செல்ல அனுமதிக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அனுமதி பெற்று தந்தார். அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் மண் எடுப்பதில் சிக்கல் இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதிக்கு நேரடியாக வருகை தந்து பார்வையிட்டு அதிகாரிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டார். எனக்கு டேம் தூர் வரணும் மேடம், அதுதான் என்னோட நோக்கம். அரசாங்கம் பண்ணா கிட்டத்தட்ட இல்ல இன்னொன்னு அரசாங்கத்துல 250 கோடி ஒதுக்கி தூர்வாரத்து பண்ணாங்க மேடம். நான் இலவசமா வண்டல் மண்ணை மேட்டூர் மக்கள் மேட்டூர் அணையில் தூர்வாரன்னு பேசி தான் அனுமதி வாங்கியிருக்கிறேன் மேடம். அது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு இந்த தண்ணி வெளியே போகக்கூடாது மேடம். தண்ணி கர்நாடகாவில் ஏகப்பட்ட பிரச்சனை மேடம். ஒரு டிராக்டர் மண்ணு வெளியே போச்சுன்னா மக்கள் பிழைப்பாங்க. ஏதோ நான் சப் கலெக்டர் பேசிட்டேன். இந்த மேட்டூர் அணையில மண் எடுப்பதை அதிகாரிகளோ மற்ற அரசியல்வாதிகளோ யாராலும் தடையா இருந்தா அவருக்கு மேல நடவடிக்கை எடுப்பேன். போராடுவோம், நாங்கெல்லாம் சேர்ந்து போராடுவோம். இது கட்சி கிடையாது, எந்த கட்சியும் சாராத மக்கள் வந்திருக்காங்க. மேட்டூர் எம்எல்ஏ நான் மக்கள் பிரதிநிதி. என்னோட நோக்கம் மேட்டூர்ல இருந்து பாலாறு வரைக்கும் 63 கிலோமீட்டர் மண் அள்ளணும், ஆகணும். அதான் நீர்வளத்துறை அமைச்சர் பல்வேறு கோரிக்கை கேட்டு அவர் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் சம்மதம் செஞ்சிருக்காங்க. மேட்டூர் தாண்டி இந்த மண்ணு போகக்கூடாது. அது விவசாய பயன்பாட்டு தான் அதிகமா பயன்படுத்தணும். தவறாவோ மண்ணு விற்பனை பண்ணாவோ நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்க விவசாய சிட்டா பட்டா அடங்கல் இதை கொடுத்து இடமோ தாசில்தார் இடமோ அனுமதி பெற்று இந்த மண்ணை எடுக்கணும்.